வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். இந்த அருமையான நேரத்தையும் சந்தர்ப்பத்தையும் தந்த நம் பரலோக தேவனுக்கும் பிதாவாகிய கர்த்தருக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்து ஒரே குமாரன் திருத்துவமாய் இருந்து நாம் யாவருக்கும் அவர்கள் உதவி செய்கிற ஒரு நற்குணம் படித்தவர்கள். என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, தேவனிடம் நீங்கள் கடந்து செல்லுகிறப்போ அதற்கு ஒரு தீர்வு காணும்படிதான் அவர் நம்மை நடத்துகிறார், மரியாதை கொடுக்கிறார். என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, உடனடியாக அவர் தீர்வு நான் இன்றே நான் இதை தீர்த்து விடுகிறேன், உத்தரவிடுங்கள் மகாராஜா அப்படி என்றெல்லாம் சொல்ல மாட்டார். அது சில தீர்வுகளுக்கெல்லாம் ஆம் என்று சொல்லுவார், ஆனால் தீர்வு பார்ப்பீர்கள் ஆனால் சில ஆண்டுகளுக்கு பின்பே நடக்கும். என் வாழ்க்கையில் இதை பல முறை நான் சம்பவிப்பதை நான் சாட்சியாக என் குடும்பத்திடம் நான் பகிர்ந்திருக்கிறேன், நண்பர்களிடம் பகிர்ந்திருக்கிறேன். கர்த்தர் தெளிவாக சொல்லுவார், இதை நான் தீர்த்து விடுகிறேன், நீ கவலையே படாத. அப்படியே ஆண்டவர் என்று சொல்லி மிகவும் மகிழ்ச்சியோடு அக்களிப்போடு நான் வீட்டுக்கு திரும்ப வருவேன். அந்த இரவெல்லாம் ஒரே மகிழ்ச்சியாய் நான் தூங்குவேன். அப்பா, ஆண்டவர் சொல்லிவிட்டார் இருதயத்தில், என்னுடைய பிரச்சனை எல்லாம் ஒரு தீர்வுக்கு வந்தது. நாளை தினத்தில் ஒரு புதிய ஒரு தினமாய், ஒரு நற்சாட்சி கொடுக்கக்கூடிய தினமாய், அற்புதத்தின் தினமாய் இருக்கும் என்று சொல்லி நான் மிக மிக சமாதானத்தோடு உறங்குவேன். காலையில் எழுந்திருந்து பார்த்தால் பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். அது சில நேரங்களில் உடலில் இருக்கக்கூடிய சோர்வுகள், அசதிகள், வியாதிகள், இல்லை சில மனிதர்களால் வரக்கூடிய சஞ்சலங்கள், இல்லை குடும்ப சூழ்நிலைகள், வேலை ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள், இப்படி ஏகப்பட்ட காரியங்கள் உண்டு. நானும் சரி, நீங்களும் சரி, இந்த உலகத்தில் வாழ்கிறப்போ நாம் இதையெல்லாம் கடந்து தான் செல்ல வேண்டும். இதற்குள்ளே நாம் கடந்து செல்லுகிறப்போ நம் சுவாபம் மாறுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. பொறுமை வருகிறது, நற்சாட்சியாய் நாம் எழும்பி நிற்போம், விசுவாசத்தில் நாம் காலூன்றி வேரூன்றி நிற்போம். we will be grounded and rooted in faith of God. இதெல்லாம் நமக்கு நடக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் மத்தியில் நாம் we will become perfect. நம்ம எதுலேயுமே குறைவுபட்டவர்களாக இருக்க மாட்டோம் என்று சொல்லிதான் வேதம் நமக்கு இந்த காரியங்கள் எல்லாம் நம் கற்றுத்தரக்கூடிய ஒரு காரியம். யாக்கோபு 1வது அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை வாசிப்பீர்களானால் உங்களுக்கு இதெல்லாம் விளங்கும். சரி, அவசரப்படுறோமோ என்று சொல்லி மறுபடியும் நான் உறங்குவேன் சமாதானத்தோட, மறுநாள் பார்ப்போம் என்று சொல்லி. மறுநாளும் பார்த்தால் அதே தான். ஒரு வாரம் கடந்து போகும், ஒரு மாதம் கடந்து போகும், ஏன் சில நாட்களில், சில காலங்களில் ஒரு சில வருடங்களே கடந்து போகும். ஆனால் கர்த்தர் மேலே இருந்து பார்த்து கொண்டே இருப்பார். என் மகன் எப்படியாக இப்போ என்னை கண்ணோக்கி பார்க்கிறானா, என் மகள் என்னை இன்னும் தேடி வருகிறாளா? ஆனால் ஒன்றை மட்டும் என்னால் சொல்ல முடியும், அந்த பிரச்சனைகள் மத்தியில நான் முன்னேறி செல்வதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தருவார், திராணியை தருவார், தருணங்களை தருவார். என்ன அந்த பிரச்சனை மேற்கொள்ளாதபடி அவர் காத்துக்கொள்வார். அக்னி வலை மட்டும் காத்துக்கொள்வார், தூதர்களுக்கு கட்டளையிட்டு காத்துக்கொள்வார், ஏன் தாமே இறங்கி வருவார். தேவைப்பட்டால் அவரே இறங்கி வந்து யுத்தம் செய்வார், அவரே இறங்கி வந்து விசாரிப்பார். இதெல்லாம் வேதத்தில் இருக்கு. இயேசு கிறிஸ்துவானவர் எனக்காக உங்களுக்காக பரிந்து பேசுகிற பரிகாரி. எதை குறித்து பரிந்து பேசுகிறாராம்? அவன் மேல் இரக்கமா இருங்க, அவனுடைய விண்ணப்பத்தை மறந்துட்டீங்களாப்பா அப்படின்னு கேட்பாரான் டெய்லியும். என் தம்பி, என் தங்கச்சி, அவங்க அந்த விண்ணப்பம் சொன்னாங்க இல்லைங்களா, நினைவில் இருக்கு. சரிங்கப்பா, சரிங்க. அடுத்த நாள் திருப்பியும் அதே மாதிரி இயேசு கிறிஸ்து இப்படியாக அவர் பரிந்து பேசுகிறார் ஒவ்வொரு நாளிலும். நாம் பாவம் செய்தால் மட்டும் கிருபையாய் மன்னியும் என்று சொல்லி பரிந்து பேசுவது அவருடைய ஒரே வேலை கிடையாது. ஆனால் நம்முடைய விண்ணப்பங்களை குறித்தும் அவர் பரிந்து பேசுகிறார். சரி, ஒரு காலகட்டங்களில் என்ன ஆகிறது? இதுதான் 1 யோவான் 2, 1-2 வசனங்களையும், எபிரேயர் 1வது அதிகாரம் 3வது வசனங்களையும், மார்க் 16வது அதிகாரம் கடைசி 2 வசனங்களையும் நீங்க வாசித்து பார்க்கிறப்ப பரிகாரியான இயேசு கிறிஸ்துவோடைய ரோல், அவர் எண்ணத்தை குறித்து நாம் பரிந்து பேசுகிறார் என்றெல்லாம் நாம் பார்க்கலாம். ஒரு காலகட்டத்தில் இவரோடு கூட யார் தான் சேர்ந்து விடுகிறாராம்? ஏன்னா அந்த என்ன சொல்றது, காலங்கள் நெடுங்காலங்களுக்கு பின்பே என்ன ஆகுறதுன்னா, தாமதங்கள் வரும்போது மனமானது, இருதயமானது சோர்வடைந்து விடுகிறது. அந்த சோர்வின் மத்தியில சில பேர் கசப்படைந்து
வெறுத்து போய், ஆண்டவர் எனக்கு வேண்டாம், இந்த கிறிஸ்தவ மார்க்கமே எனக்கு வேண்டாம் சாமி, நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பே நான் சரியாக தான் எல்லாம் போய் கொண்டிருந்தது, எல்லாம் நல்லா தான் இருந்தது. இதுக்குள்ள வந்த பின்பே இவங்க மார்க்கத்தின் நிமித்தமாக பொறுமைங்கிறானுங்க, நீடிய சாந்தம், நீடிய பொறுமை, காத்து கொள்ள வேண்டும் என்கிறானுங்க. நம்ம ஒண்ணுமே மாற மாட்டேங்குது. எனக்கு வேண்டாம் சாமி, இதை விட்டு ஒழிச்சிட்டு நான் போயிடுறேன் திருப்பி பழைய வாழ்க்கைக்குன்னு. திருப்பியும் பழைய சாராய கடைக்கே போயிடுவான், புகைப்பிடிப்பதற்கு அந்த இதுக்கு போயிடுவான், வேசியின் வீட்டுக்கு போயிடுவான், என்ன வேணுமோ என்ன எல்லா விதமான அந்த காரியங்கள் எல்லாம் எதையெல்லாம் விட்டு விட்டு வந்தானோ அதுக்குள்ளே அவன் வெக்ஸாய் போய் விடுகிறான். கசப்பின் நிமித்தமாக கோபம், ஆண்டவர் மேல கோபம், கடுங்கோபம் கொள்வாங்க சில பேர். தெய்வத்துக்கு கண்ணு இல்லை, காது இல்லை, மூக்கு இல்லைம்பாங்க. நீங்க பாத்தீங்களா போய் முதல்ல? ஒருத்தருக்கு கண்ணு காது மூக்கு இல்லாம பிறந்தா மனுஷனாவே இருக்க மாட்டான் பாக்குறதுக்கு. ஒருத்தர் பிறந்தாங்க, அவர் பெயர் தான் ஹெலன் கில்லர் என்று சொல்லி. அவர்களுக்கு கண் இருந்தது, பார்க்க முடியாது, பார்வை அல்ல. மூக்கு விடுங்க, செவிகள் இருந்தது, கேட்காது, வாய் இருந்தது, பேசாது. அந்தம்மா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க தெரியுங்களா? சாட்சியா வாழ்ந்தாங்க, பல பேருக்கு உதாரணமாக இருந்தாங்க, என்னாலையும் செய்ய முடியும் அப்படின்னு. அவங்க நிறைய செஷன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க, அதெல்லாம் இருக்கு யூடியூப்ல பாருங்க. அப்படிப்பட்ட தேவன் இல்லைங்க. அது தெளிவாக வேதம் சொல்லுகிறது. ஐசியா புத்தகத்திலும் எசேக்கியேல் எரேமியால பார்க்கலாம். நான் காதிருந்தும் கேளாமல் இருப்பதற்கும், செவிகளிருந்தும் கேளாமல் இருப்பதற்கும், கண்ணிருந்தும் பார்க்காமல் இருப்பதற்கும், வாயிருந்தும் பேசாமல் இருப்பதற்கும் என்னென்ன விக்கிரகம் நினைச்சியாடா? கடவுள் தான் நான், அண்ட சராசரங்களை படைத்த ஒருவனாய் நின்று ஆளுமை செய்கிற தேவன் நான், ராஜாதி ராஜன் நான், கர்த்தாதி கர்த்தர் நான், எவ்வளவோ பெயர்கள் நாமங்கள் சூட்டப்பட்டவன், முடிசூடா மன்னன் நான். முடிசூடி ஒருவனை மகாராஜா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்தானத்திலையும் ஒரு என்ன சொல் ஒரு அறையில் ஒரு சேர்ல உட்கார வச்சாதான் அவர் மகாராஜா கிடையாது. என்ன நீங்க யாரும் பார்க்கவே முடியாது. பாவமானது பிரித்தது என்னை உங்களையும். என்ன பார்த்தா சொல்றீங்க எனக்கு காது கேட்காதுன்னு? யாரு சொன்னா? அப்ப என்ன ஆகுது, ஒரு காலகட்டத்துல இப்படி கசப்பு நிமித்தமாக சில பேர் பின்வாங்கி போயிடுறாங்க, மறுதளிக்கிறாங்க, விட்டு விலகி விட்டு ஒரே ஓட்டம் பிடித்து பழைய வாழ்க்கைக்கு அவர் திரும்பி விடுகிறார்கள். ஆனால் சில பேர், அவர்கள் பேர் தான் விசுவாசிகள், அவர்கள் பேர் தான் சீஷர்கள், சீஷத்துவம், அவர்கள் பேர் தான் இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள். இயேசு கிறிஸ்து அப்படித்தான் பொறுமையான மனிதன், பொறுமையாக கையாளுவார் எதையுமே. அதே மாதிரி விடாப்புடியாக இருந்து வெற்றி காணும் வரையும் அவர் போராடி ஜெயிப்பார். இதுதான் அவருடைய மகத்துவம், இதுதான் அவருடைய குண அதிசயம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 57வது வசனத்தில் இதை குறித்து நீங்கள் வாசிக்க நேர்ந்திடும். எதனால் இதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன்னா, அந்த விசுவாசியானவனுக்கும் ஒரு காலத்தில் ஒரு கட்டத்தில் ஒரு சோர்வு வரதான் செய்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கும் சோர்வு வந்தது. கெத்செமனே தோட்டத்துல சோர்வு வந்தது. கூட இருந்து ஜெபிங்கப்பான்னு கெஞ்சுறார். அப்படி தூக்குறாங்க. கண்கள் எல்லாம் அவர்களுக்கு கனமானதாம். கனநித்திரையின் ஆவி அவர்களை சூழ்ந்து கொண்டதா. ஏன்னா அவங்களுக்கு தெரியவே இல்லை சீரியஸ்னஸ். வேர்வை துளி எல்லாம் இரத்த துளியாக மாறும்படி அவர் இப்படியாக மன உளைச்சலுக்குள் தள்ளப்பட்டும் சோர்வடைந்த போது அங்க யார் தான் வந்தா? தூதர்கள் வந்தாங்க. பரிசுத்த ஆவியானவர் அவருக்காக பரிந்து பேசி பரிகாரியாய் மாறினார் என்று ரோமர் 8:26 நீங்க வாசிக்க நேர்ந்துடும். அதனாலதான் ரோமர் 8:28 எல்லாவற்றையும் நமக்காக நன்மைக்காக அவர் மாற்றி அமைப்பார் என்று சொல்லி. யாரு ஜெபிச்சப்ப என்பதான் பரிகாரியான இயேசு கிறிஸ்து ஜெபித்தாலே போதும். ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுறது என்றால், அந்த சோதனையானது உச்சகட்டத்திற்கு போய் விடுகிறது, தலைவிரித்து ஆடு வருகிறது, சில காலங்கள் கடந்து போகிறது. அதனால விசுவாசியோட இருதயம் சோர்ந்து போகிறது, துக்கம் அடைகிறது, துவண்டு போகிறான். அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஜாயின் ஆயிக்கிறாராம். எப்படி ஜபிப்பாராம்? வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட கூக்குரலிட்டு அழுது ஜபிப்பாராம். என்னுடைய நண்பனுடைய நிலைமை பாருங்க, உங்களுக்காக இன்னும் நிக்கிறான். அப்போ கர்த்தர் ஒரு கட்டத்தில் போதும்பா என்னாலும் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக விடுதலையானது பெறப்பட்டு வருகிறது. இதுதான் பார்ப்பீர்களானால், ஒரு சாராம்சமாக சொல்ல வேண்டும் என்றால், இதுதான் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையானது இப்படியே தான் இருக்குமா? இதுக்குள்ளதான் போயிட்டு நாங்க வெளியில வந்துகிட்டே இருக்கணுமா? அதுதாங்க விசுவாசியோட வாழ்க்கை. இதை நீங்க இப்படியாக சொல்ல மாட்டீங்க. அடுத்த பிரச்சனை எப்போன்னு கேட்டாராம். பிரான்சிஸ் அசிசி இருக்கிறார் இல்லைங்களா? ஒவ்வொரு நாளிலும் அவர் எழுந்த உடனே ஆண்டவர்கிட்ட கேட்பாரு, இன்னைக்கு இன்னும் ஒரு பிரச்சனையுமே இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு அப்படிம்பாராம்.
ஆண்டவருக்கு சாட்சியை நிற்பதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் இன்றைக்கு போய்விட்டதே என்று சொல்லி அவர் மிகவும் துக்கம் அடைவாராம். அப்படிதான் நம் வாழ்க்கை இருக்கிறதா? ஒரு விசுவாசியானவன் பிரச்சனையை கடிந்து கொள்ள மாட்டான், அவன் துவண்டு போக மாட்டான். ஆண்டவரிடம் சென்று அதற்காக மன்றாடுவான். அதுக்குன்னு பிரச்சனையே இல்லைன்னு தேடவும் மாட்டான். வந்தாலும் சோர்ந்து போக மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போயிரு இந்த பேட்டர்ன், இந்த மாடல். அப்படிதான் ஒருவன் பிரச்சனையை பார்ப்பான். அப்படிதான் ஒரு விசுவாசியானவன் பிரச்சனையை பார்ப்பான். ஒரு உலகத்தான் பிரச்சனை பார்ப்பதற்கும், உலகத்தானுடைய கண்ணோட்டத்தில் பிரச்சனையானது எதிர்கொண்டு வருவதற்கும், ஒரு விசுவாசியோடைய கண்ணோட்டத்தில் பிரச்சனையானது எதிர்கொண்டு வருவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. இதை குறித்து தான் பேசி வருகிறோம். சரி, இந்த நாளில் ஆண்டவர் என்னத்தை சொன்னாரோ அதெல்லாம் சொல்லிட்டேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வாருங்கள் கடந்து செல்வோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பில் பல மாதங்களாக நாம் பல காரியங்களை குறித்து நாம் பேசி வருகிறோம். பல நியமங்கள், பல நியாயப்பிரமாணங்கள், பல சத்திய வசனங்களை குறித்து நாம் பேசிக்கிட்டே வரோம். ஏறத்தாழ 110 அத்தியாயங்களுக்கு மேலாக நாம் இதுவரை பேசியிருக்கிறோம். 4வது அதிகாரத்துக்குள் நுழைந்திருக்கிறோம். 1-2 அதிகாரத்தில் பார்ப்பீர்களானால் சிருஷ்டிப்புகளை குறித்து பேசினோம், ஆதாமை குறித்து பேசினோம். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கக்கூடிய உறவு, ஜீவ விருட்சம், அந்த மரணமும் அடங்கிய ஜீவனும், ட்ரீ ஆஃப் நாலேஜ் அண்ட் லைஃப், அந்த அந்த விருட்சத்தை குறித்து, எந்த விருட்சத்தை தொடக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னாரோ இதெல்லாம் நாம் பார்த்து வந்தோம். 3வது அதிகாரத்தில் நுழைந்த மாத்திரத்திலே பாவமும் நுழைந்தது சேர்ந்து. பாவத்துடைய கொடூரம் அந்த இடத்தில் காணப்பட்டது. ஆதாமும் ஏவாளும் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு. விரட்டி அடிக்கும் மாத்திரத்தில் இனி என்ன மூஞ்சிலே முழிக்காதீங்கன்னு ஆண்டவர் துரத்தி விட்டார். அந்த இடத்தில் ஒரு மிருகத்தை அடித்து அந்த நிர்வாணிகளாக இருந்தவர்களுக்கு அவர் ஒரு சட்டை அந்த இடத்துல தைச்சு கொடுக்குறார். ஃபர்ஸ்ட் டெய்லரிங்கே அங்கதான் நடக்குது அந்த தோட்டத்துல. எவ்வளவு கரிசனை உள்ள ஆண்டவர் பார்த்தீங்களா? தன்னுடைய பிள்ளைகளை நிர்வாண கோலத்தில் பார்ப்பதற்கு அவருக்கு மனம் இல்லை. ஆக ஆண்டவராகிய தேவன், நீங்க போங்க உழைச்சு சம்பாரிங்க அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ உங்க உழைப்பின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்பதற்கு பொருளாகும். 4வது அதிகாரத்தில் வாழ்க்கையெல்லாம் நல்லா தொடங்குறாங்க. 2 குழந்தைங்க பிறகுது. ஆண்டவராகிய தேவன் கைட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதிக்க தொடங்குறார். அங்கே ஒருவன் அக்ரிகல்ச்சர், விவசாயத்திற்கு போய் விடுகிறான். இன்னொருவன் பார்ப்பீர்களானால் இந்த மெய்ப்பனாக அவன் மாறி விடுகிறான். 2 பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆனாலும் ஒரு வெறுமை உண்டு. அவர்கள் உணர்கிறார்கள், ஆண்டவரோட கூட நமக்கு சம்பாஷணையே இல்லை, என்ன வாழ்க்கை அது, எப்படியாவது போய் ஆண்டவரோட நம்ம திருப்பி சேர்ந்துடணும்னு சொல்லிட்டு அங்கே காணிக்கை என்கிற ஒரு புதிய ஒரு கான்செப்ட் ஆனது பிறக்கிறது. அந்த காணிக்கை பற்றிய காரியங்கள் எல்லாம் ஏறத்தாழ நாம் 10-20 அத்தியாயங்களுக்கு மேலே நம்ம அதுலேயே தான் இருந்தோம். அந்த காணிக்கை தந்த மாத்திரத்தில் ஒருவனுடைய காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார், இன்னொருவனுடைய காணிக்கையை ஆண்டவர் நிராகரிக்கிறார். காயினானவன் கொலைகாரனாய் மாறிவிடுகிறான். ஒரு கட்டத்தில் அவன் ஆண்டவராகிய தேவனை வெறுக்க தொடங்குகிறான். ஆனால் பாவத்துடைய கொடூரம், பாவத்துடைய பின்விளைவு தெரியாமல் அவன் மாட்டி சிக்கி கொண்டான். அப்ப அவன் சபிக்கப்பட்டவனாய் மாறுகிறான். அந்த சாபத்துடைய பின்விளைவு இவ்வளவு கொடூரமா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரிடம் அவன் மன்றாடுகிறான். ஆண்டவர் ஒரு மார்க் போடுகிறார். மார்க்குன்னா ஒரு அடையாளத்தை போடுகிறார். என்ன அடையாளம் என்றெல்லாம் சொல்லி நாம் அருமையாக சில அத்தியாயங்களுக்கு நாம் வியாக்கியானம் செய்தோம். அதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். 16வது வசனத்துக்குள் நாம் கடந்து செல்வோம். 16வது வசனத்தில் பார்ப்பீர்களானால் 16வது வசனமும் முடிந்தது சென்ற அத்தியாயத்தில். Then Cain went out from the presence of the Lord. ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து அவன் கடந்து போனான். அவன் ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து வெளியேறினான் என்பதுதான் சரியான ஒரு பதம். And dwelt in the land of Nod on the east of Eden. நாட் என்பதற்கு பொருள், நாட் என்றால் இன்றைக்கு மேப்ல நாடுன்னு ஒரு NOD அப்படி என்று சொல்லி பார்க்க முடியாது. அது ஒன்றுமில்லை, பிற்காலத்தில் அது பாபிலோனாக மாறினது. பாபிலோன் இந்த நாட்களில் ஈராக்கு கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் ஈரானும் அங்கே பிடித்து வைத்திருக்கிறான். அதுதான் பாபிலோன். பாபிலோன் பார்ப்பீர்கள்னா நெபுக்கத்நேசர் ராஜாவை போல ஒரு
என்ன சொல்றது, வல்லரசா இருந்த ஒரு நாடு தான் பாபிலோன் தேசம். அதற்கு பின்புதான் ரோமர்கள்லாம் வந்தாங்க. பெரிய சிரியர்களும் சில நாட்களுக்கு வல்லரசர்களா இருந்தார்கள். இப்படியாக அப்புறம் ரோமர்கள் வந்து முழு உலகத்தையும் பிடிச்சிட்டாங்க. அதுக்கு நடுவில் அதுக்கப்புறம் பார்ப்பீர்கள்னா கிரேக்கர்கள் வந்தார்கள். இப்படியெல்லாம் சொல்லி நாம் பல காரியங்களை பார்க்கலாம். சாரி, கிரேக்கர்கள் வந்த பிறகுதான் ரோமர்கள் வந்தார்கள், மன்னிக்கவும். ஆனால் இந்த பாபிலோன் தேசம் வந்து தலைநகரமா இருந்தது. இந்த உலகத்திற்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இந்த தொங்கு தோட்டம் எல்லாம் பார்ப்பீர்களானால், ஹேங்கிங் கார்டன், அதெல்லாம் வந்து பயங்கரம் வியப்படைய வைத்த காரியங்கள். ஒன் ஆஃப் த வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் என்று சொல்வார்கள். அந்த நாடுங்கிற அந்த தேசத்தை உருவாக்கினதே பார்ப்பீர்களானால் ஈஸ்ட் ஆஃப் ஈடன், அதாவது கிழக்குன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா, கிழக்கு ஏதேன் தோட்டத்தோட கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தேசம்தான் இந்த நாட் என்கிற தேசம். அங்கதான் போய் காயின் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குகிறான். அவனுடைய வாழ்க்கை தொடங்குவது நல்ல காரியம்தான். ஆனா தேவனுடைய பிரசனத்திலிருந்து வெளியேறி அந்த வாழ்க்கையை அவன் தொடங்குவதனால் இந்நாள் மட்டும் பார்ப்பீர்களானால் அந்த பாபிலோன் தேசத்துல ஒரு சமாதானமே கிடையாது. ஈராக் தேசத்துல பார்ப்பீர்களானால் ஒரு சமாதானமே கிடையாது. எப்பொழுதும் அங்கே போர் தான், எப்பொழுதும் அங்கே சிவில் வார் தான், எப்பொழுதும் ரகலை தான், டெரரிசம் தான், பாம் பிளாஸ்ட் தான். என்ன இல்லை இந்த உலகத்துல அத்தனையும் நீங்க அங்க பார்க்கலாம். இதுதான் அதற்கு பொருள். 16வது வசனம். இப்ப நாம் 17வது வசனத்துக்குள் கடந்து செல்வோம். இந்த தலைப்பு பார்ப்பிலானால் 16லிருந்து 24வது வசனம் வரைக்கும் காயினுடைய பரிவாரம் என்கிற தலைப்புல, ஃபேமிலி ஆஃப் காயின் என்கிற தலைப்புல தான் பல காரியங்கள் அங்கே வந்து கொண்டிருக்கிறது. இப்போ காயின் என்ன பண்றான்? காயின் knew his wife and she conceived and bore Enoch. இங்க பார்ப்பீர்களானால் காயினுக்கு ஒரு மனைவி கிடைக்கிறாள். அந்த மனைவி எப்படியாதான் வந்திருப்பார்னா 2 ஆம்பளைங்க தான் இருக்கிறாங்க. அப்போ தன்னுடைய தாயோடு கூட உடலுறவு வைப்பதற்கு அங்க சாத்தியம் இல்லை. ஏன்னா அவங்க தாய்ங்கிற அந்த ஸ்தானத்துல இருக்காங்க. அதற்கு பின்பே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பல குழந்தைகள் பிறந்திருக்க வேண்டும். பல குழந்தைகள் பிறந்திருந்தால்தான் அதிலே ஒரு பெண்ணை இவன் திருமணம் செய்யக்கூடிய சாத்தியம் வரும். இதை நான் அங்க கிளாரிஃபை பண்றேன். ஏன்னா இதுல நிறைய குளறுபடிகள் கலந்திருக்கிறது. பல பேர் பலவிதமாக பிரசங்கம் செய்து வருகிறார்கள். இது ஒன்றுதான் சாத்தியம். அது எப்படி தான் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்குவானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காலங்களிலும் நியாய பிரமாணங்கள் கொடுக்கப்படவில்லை. மோசே பக்தனுடைய மொசேக் லாஸ் என்கிற அந்த மோசே நியாய பிரமாணங்கள் அங்கே எழுதப்படவில்லை. மோசே பிறக்கவே இல்லை. அதனால ஆண்டவர் இதெல்லாம் அனுமதிக்கிறார். பழுகி பெருங்குங்கன்னு சொல்லி இந்த மாடலுக்குள்ள ஆண்டவர் கொண்டு வருகிறார். அப்போ அங்க she conceived and bore Enoch. ஏனோக் என்கிற ஒரு நீதிமான் பிறக்கிறார். ஏனோக்கு பெரிய நீதிமான் என்று சொல்லி நமக்கு தெரியும். அவரை குறித்து நாம் அதிகமா வியாக்கியானம் பண்ணலாம். இப்போ அந்த நீதி, அதாவது பாவிக்கு பிறந்தவன் எப்படி நீதிமானாய் மாறுவான், அநீதி செய்கிறவனுக்கு பிறந்தவன் எப்படி நீதிமானாய் மாறுவான் என்று சொல்லி எல்லாம் பல பேர் பல வியாக்கியானங்களை, பல விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள். அதுல ஒரு நல்ல விளக்கம் என்னன்னு பார்ப்பீர்களானால், குழந்தையாய் பிறக்கிறப்போ இந்த இரத்த அணுக்களில பாவம் இருப்பது உண்மைதான். அதற்கென்று குழந்தைய பாவி, இது பாவ குழந்தைன்னு சொல்வதற்கு அது பொருள் அல்ல. ஆனா இந்த காலகட்டங்களிலே பார்ப்பீர்களானால், மோசையோட நியாயப்பிரமாணத்திலிருந்து தேவனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு இறங்கி அவர் பல நியாய பிரமாணங்களையும் பல கட்டளைகளையும் அங்கே மொசேக் லாஸ், அதாவது மோசே பக்தன் எழுதி வைத்திருந்த நியாய பிரமாணங்களையும் கட்டளைகளையும் இருந்து பல நியாய பிரமாணங்களை அவர் என்ரிச் பண்ணினார். அதாவது புதுசா அவர் எதுவும் சொல்லலை, ஆனா இருக்கிறதே வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டார். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால், மத்தேயு 5வது அதிகாரம் 22, 23, மத்தேயு 5வது அதிகாரம் 29, 30, 31 2 காரியங்களை குறித்து அங்க பார்க்க நேர்ந்திடும். ஒன்று பார்ப்பீர்களானால், பழைய ஏற்பாடு பிரகாரம் ஒருவனை அடித்து கொன்றால்தான் நீ கொலையாளி. அடித்தவனை கொல்ல வேண்டும் என்று கோபப்பட்டாலே கோபம் கொண்டாலே நீ அங்க கொலைகாரனை மாறி விடுகிறாய். அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டார். பாத்தீங்களா?
அப்போ இங்க என்னதான் நடக்குதுன்னா, வெளிரங்கமாய் வரக்கூடிய பாவங்கள் உள்ளேயே கண்ட்ரோல் பண்ண, அதாவது உள்ள 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 அந்த உருவாகுற நேரங்களிலே அதை வந்து நாம் வெளியேற்றி விட வேண்டும் என்று சொல்லி அவர் புதிய ஒரு மெத்தட் அங்க டீச் பண்றார். அதே போலதான் ஒரு வேசியோட வீட்டுக்கு சென்று அவளோடு கூட படுத்து உறங்கினால்தான் அங்க அடல்ட்ரி, அதாவது வேசித்தனம் பண்ணினீர்கள், ப்ராஸ்டிடியூஷன் பண்ணினீர்கள் என்று சொல்லி பழைய நியாயப்பிரமாணங்கள்ல கர்த்தராகிய தேவன் எழுதி வைத்திருக்கிறார். இப்ப இது இவர் எப்படி கொண்டு வந்துட்டாருன்னா, நான் அந்த வேசி வீட்டுக்கு போவேன் நீ நினைச்சாலே நீ ஏற்கனவே வேசித்தனம் பண்ணிட்ட. எந்த பெண்ணை நீ வந்து தவறான எண்ணத்தோட எந்த பெண்ணை பார்த்தாலும் சரி, நீ ஏற்கனவே வேசித்தனம் பண்ணிட்டேன்னு சொல்ற. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை முறை நம்ம வேசித்தனம் பண்றோம், எத்தனை முறை நம்ம விபச்சாரம் பண்றோம், அது உங்களுக்கு தான் தெரியும். இதுதான் புதிய ஏற்பாடு. பயங்கர கடினமான கட்டளைகள். ஆனால் நீங்க இயேசுவின் சீஷனா, இயேசுவின் சீரனாய் மாறிவிட்டீர்கள். ஆனால் இதை கடினமா பார்க்க மாட்டீங்க. இது ஒரு நுகமாய் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். இதை ரொம்ப வந்து ரசிக்கவும் அதை என்ஜாய் பண்ண தொடங்கி விடுவீர்கள். பரிசுத்தமாய் வாழ்வது வந்து இட்ஸ் a கிரேட் என்ஜாய்மெண்ட். அதுல கிடைக்கக்கூடிய ஒரு நிம்மதியும் ஒரு சமாதானம் ஒரு சந்தோஷமும் அது அனுபவித்து பார்ப்பவனுக்கு தான் அது தெரியும். பாவியா இருந்து பாவத்தில் வாழ்ந்தவனுக்கு தான் அதோடைய மகத்துவம் தெரியும். ஏழையா இருந்து ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டவன் பணக்காரனை மாறினப்பதான் அவனுக்கு அந்த பணத்தோட அருமை தெரியும். இல்லைன்னா பணக்கார குடும்பத்திலேயே பிறந்து வாழ்ந்துட்டு இருப்பான் பாருங்க, அவனுக்கு ஒண்ணுமே வழங்காது. யாருக்கு இருக்கிறதுல அடி முட்டாளா இருப்பான். காசோட அருமையே அவனுக்கு தெரியாது. ஒரு காலங்களில் நடந்து போய் சைக்கிள்ல மிதிச்சுட்டு போனவருக்கு கார் ஒரு காலத்துல ஆண்டவர் ஆசீர்வதித்து குடிக்கிறப்போ, அந்த ஏசி கார்ல அவர் போறப்போ எவ்வளவா ஒரு மன மகிழ்ச்சியோட ஆண்டவரை துதிப்பார் இல்லைங்களா? அந்த மாதிரிதான். இதெல்லாம் ஏன் உதாரணமா சொன்னேன்னு கேட்டா, குழந்தையானது பிறக்கிறப்போ பாவியாய் பிறப்பதில்லை. அந்த குழந்தையோடைய வளர்ப்பு முறை, இதை குறித்து தான் நாம் இன்றைக்கு சில காரியங்களை நாம் தியானிக்க வேண்டும். இரத்த அணுக்களில் பாவம் நுழைந்து விட்டது. எப்பொழுது நுழைந்தது? எந்த நாளிலே அவர்கள் அந்த பழத்தை எடுத்து அவர்கள் பருகினார்களோ, சாப்பிட்டார்களோ, அந்த நாளிலே பார்ப்பீர்களானால் பாவமானது தன்னுடைய இரத்த அணுக்கள், அதாவது தேவனுடைய இரத்தமானது பரிசுத்த இரத்தம், தன்னுடைய இரத்தத்தை குடித்து சுவாசத்தை குடித்து தான் தேவன் ஆனவர் மனிதர்களை உருவாக்குகிறார். அப்போ தேவனுக்கு எதிராக நாம் போய்விட்டதனால் நாம் யாருடைய பிள்ளைகளை மாறிவிட்டோம் என்றால், சாத்தானுடைய பிள்ளைகள்ல சாத்தானுடைய அடிமையாய் மாறிவிட்டோம். அவன் உருவாக்குவதற்கு அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அழித்து போடுவதற்கு தான். குரங்கு கையில பூமாலை கொடுத்த மாதிரி தான். அவன் ஒரு குரங்கு பையன். அவன் கையில எதை கொடுத்தாலும் கிழிச்சு நார கிழிச்சு தான் போடுவான் அவன். ஒரு எலி வந்துச்சுன்னா எப்படி எல்லா இடத்துலயும் வாய் வச்சுட்டு போயிருமோ, அதே மாதிரிதான் அவன். அப்புறம் அது ஒண்ணுமே பண்ண முடியாது. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல இதெல்லாம் உங்களுக்கு கேட்குறப்போ. என்னடா நமக்கு தெரிஞ்சதே நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க. குரங்கு மாதிரி ஒரு இடத்துல இருக்க மாட்டான், தாவிக்கிட்டே இருப்பான். அதெல்லாம் எங்கிருந்து வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த பாவம் நுழைஞ்சதுதான். புத்தி சுவாதியம் எல்லாம் மாறி போச்சு. தேவனுடைய சிந்தனைகளுக்கும் கற்பனைகளுக்கும் எதிராக உலகம் இயங்க தொடங்கி விட்டது. அதற்கு காரணம் எல்லாரும் பிசாசு மேல பழிய போட்டுறோம். கிடையவே கிடையாது. பிசாசோட கைகோர்த்து கொண்டு all of them have convincingly decided to go against God's statutes and testimonies. ஆங்கிலத்தில் ஒன்று நல்லா வருது. பிசாசோட கைகோர்த்து கொண்டு எனக்கு இதுதான்ப்பா பிடிச்சிருக்குங்கிறான். சில பேர் எதுவும் சொல்றான், எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த பிள்ளைய பிடிச்சிருக்கு, நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேங்கிறான். கல்யாணம் பண்ணி ஒரே மாசத்துல இவன் செருப்பு கழட்டி அவனை அடிக்கிறான், அவன் செருப்பு கழட்டி இவன் அடிக்கிறான். போடா வாடான்னு தான் இன்னைக்கெல்லாம் எல்லாம் பேசிக்கிறது. புதிய தலைமுறை. நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த விபச்சாரம்ங்கிற அந்த இது இன்னைக்கு அது வந்து விபச்சாரம் கிடையாது. கரெக்டா லிவ் இன் ரிலேஷன்ஷிப் என்று சொல்லுகிறார்கள். இது யாரோட தீர்மானம்? தேவனுக்கு எதிராக நான் போவேங்கிற துணிகிரகத்தின் ஆவி, துணிகிரம், டிரான்ஸ்கிரஷன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்துல. இதெல்லாம் பாவம் ரத்த அணுக்குள் நுழைந்த மாத்திரத்திலேயே வந்தது. அப்போ ஒரு குழந்தை பிறக்கிறப்போ அந்த இரத்த அணுகளிலேயே அந்த பாவமானது கலந்து இருக்கிறது. ஆனால் ஒரு குழந்தையாக அந்த குழந்தை பருவத்தில் இருக்கிறப்பவே பார்ப்பீர்களானால், சில குழந்தைக்கு நீங்க பொய் சொல்றதுக்கு சொல்லியே தர வேண்டாம். பால் குடிக்கிற குழந்தைய போய் சொல்லுங்க, சும்மா சினுங்கும். ஏதோ அப்படியே போட்டு நமக்கே தெரியும், பாரு சும்மா நடிக்கிறத பாரு அப்படின்னு. எங்கிருந்து வருது? ஏன்னா அது ரத்தத்திலேயே இருக்கு.
அப்போ உடனடியாக அந்த குழந்தைய, இது பாவ குழந்தை, இது பாவி குழந்தை, பாவம், பாவின்னு தூக்கி நீங்க கிணத்துக்குள்ள வீசிட முடியாது. தவறு, தவறு. அந்த காயனுக்கும் தன்னுடைய மனைவிக்கும் பிறக்கக்கூடிய ஏனோக் என்கிற குழந்தை பார்ப்பீர்களானால் அது அதாவது ரத்தனுக்குள்ள பாவம் இருந்த ஒரு குழந்தை தான், ஆனால் பாவி குழந்தை கிடையாது. அதோடைய வளர்ப்பு முறை, அதை குறித்து தான் இன்றைக்கு சில காரியங்களை பேச நேர்ந்திருக்கிறோம். மிச்ச வசனத்தையும் படிச்சிடலாம். And he built a city and called the name of the city and the after the name of his son Enoch. ஏனோக்கோட வளர்ப்பு முறை எப்படியாக இருந்திருக்க சாத்தியம் என்று சொல்லி அதை குறித்து சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். காயினுக்கு ஆண்டவரை பிடிக்கவே பிடிக்காது. அவனுக்கு பிடிச்சிருந்தா அந்த பாவத்துக்குள்ள அவன் நுழைஞ்சிருக்கவே மாட்டான். இப்போ ஆண்டவர் மேல நேசத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறான்னு, இல்லை ஆண்டவர் மேல இருக்கக்கூடிய எரிச்சலோட வாழ்ந்து கொண்டிருப்பானான்னு சற்று ஆராய்ந்து பார்க்கலாம். நான் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தேன், தேவையே இல்லாம எங்க அப்பா அம்மா என்ன காணிக்க கொடுன்னு சொல்லி என்னை முன்னாடி தள்ளினான். நானும் ஒழுக்கமா காணிக்கை எடுத்துட்டு தான் வந்தேன். அதெல்லாம் நம்ம பார்த்துனேன் ஏற்கனவே. அழுகி போன பழத்தெல்லாம் அவன் கொடுக்கல. அதெல்லாம் இவன் கட்டுக்கதைகள், எங்கேயுமே இல்லை வேதத்துல. அழுகுல படத்தை கொடுக்குற அளவுக்கு அவன் அந்த இடத்துல இல்லை. ஆனா அவனோட எண்ணம் சரியில்லை. ஆண்டவருக்கு நான் ஒண்ணு கொடுத்தா அவர் எனக்கு 10 கொடுப்பாருங்கிற அந்த கான்செப்ட்ல பிசினஸ் பேசுறதுக்கு போயிட்டான் அவன். நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். தேவையில்லாம இருந்தாங்க. நான் கொடுத்த பழம் அவர் நிராகரிச்சார், என்னை அவமானப்படுத்தினார். நான் கோபம் கொண்டேன், என் சகோதரன் நான் கொண்டு போட்டேன். அந்த கோபத்தை தீர்த்துக்கிறதுக்கு எனக்கு அந்த நேரத்துல வேற வழி தெரியல. எந்த பாவிக்கிட்ட போய் பாருங்க, அவன் செஞ்ச பாவத்திற்கு அவன் நியாயத்தை சொல்லவே சொல்லுவான். நான் ஏன் தண்ணி அடிச்சேன் தெரியுமா அப்படிமா ஒரு குடிகாரன். அவங்ககிட்ட கதை கேட்க ஆரம்பிச்சீங்க, உங்களையும் சேர்த்து இழுத்துட்டு போயிடுவான். உங்க தலையில ஆட்டோ ரிக்ஷா ஓடிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தலைவலி பிடிச்சிரும் உங்களுக்கு. குடிகாரனையும் பிசாசையும் பேச விட்டீங்க, ஒரு வழி ஆக்காம விட மாட்டாங்க உங்களை. ஓடியே போயிருங்க. இந்த பேய் ஓட்டுற வல்லமை படைத்தவர்களுக்கெல்லாம் போய் நீங்க கேட்டு பாருங்க, பிசாச வாயை மூடும்பாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படிதான், வாயை மூடும்பார் ஃபர்ஸ்ட். ஒரு பிசாசு பிடித்த பெண் பவுலப்போஸ்தலருக்கு பின்பே போய்கொண்டே இருந்தாலும், தேவனுடைய மனிதன் நீ இப்படியாக அப்படியா, அது சரியாதான் சொல்லிட்டு வந்தது. ஆனா கூட பிசாசு பேசுறதுக்கு வல்லமை அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லி ஓடிப்போ பிசாசே அப்படின்னார். அந்த பெண்ணுக்கு பிசாசு பிடிச்சது அப்படியே நின்று போச்சு. அந்த மாதிரி பார்ப்பீர்களானால் இவனுக்கு எதுக்காக அந்த உதாரணத்தை கொடுத்தான்னு மறந்துருச்சு. திருப்பியும் சரி நம்ம கான்செப்டுக்குள்ள வந்துடலாம். இப்போ காயின் என்னதான் இருதயத்தில் நினைச்சிட்டு இருந்திருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆண்டவராகிய தேவன் உங்களை வச்சு வெளுத்துட்டாருன்னு வச்சுக்கோ. ஆண்டவராகிய தேவன் அடிக்கிறாருன்னா நீங்க எப்படிப்பட்ட ஆளா இருந்திருப்பீங்கன்னு உங்களுக்கு நீங்களே யோசனை பண்ணி பார்த்துக்கோங்க. சங்கீதம் 145 8வது 9வது வசனத்தெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு நீடிய சாந்தம், பொறுமை, தயவு, இரக்கம் இதெல்லாம் உடையவராம். அப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தர் ஒரு கட்டத்துல எழும்பி உங்களை வச்சு இழுக்கிறாருன்னா நீங்க என்னெல்லாம் சேட்டை பண்ணிருப்பீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு தெரியும் நீங்க யாருன்னு, எனக்கு தெரியும் நான் யாருன்னு. எத்தனையோ முறை அடி வாங்கியிருக்கேன். வச்சு வெளுத்துருக்கிறாரு என்னெல்லாம். நான் பழைய ஸ்கூல்ல எல்லாம் படிக்கிறப்போ ஒரு மிஸ் இருப்பாங்க, பெட்ரிஷியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பவே அவங்களுக்கு வயசு ரிட்டையர்மெண்ட் ஏஜ். இப்பெல்லாம் இருப்பாங்களான்னு கொஞ்சம் சந்தேகம் தான். நான் சொல்றது 35 ஆண்டுகளுக்கு முன்பே நடந்த கதை. ஒருவேளை பாட்டியே இருக்கலாம், இருந்தா நல்லா இருக்கட்டும். எங்க இருந்தாலும் பெட்ரிஷியா மிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆங்கிலோ இண்டியன், அவங்க ஃப்ராக்கு போட்டு தான் வருவாங்க மிஸ்யமா. அவங்க சும்மா அடிக்க மாட்டாங்க, எந்திரிச்சு பெஞ்சு மேல நில்றாம்பாங்க. பெரிய கட்சி இது குச்சி வச்சிருப்பான், கேன், பெரம்பு. அவங்க பின்னாடி தான் பட்டெக்ஸ்ல தான் அடிப்பாங்க, சும்மா அடிக்க மாட்டாங்க. குனிஞ்சு காலை தொடுறாம்பாங்க, ஏன்னா பட்டெக்ஸ் டைட் ஆகணுமா. அப்ப வச்சு ஒரு வெளுத்தான் சும்மா மூளைக்கு ஏறுங்க வலி. அப்படி உழுகணும். அப்படி எல்லாம் நான் அடி ஆண்டவர்கிட்ட அதை விட பயங்கரமான அடியெல்லாம் வாங்கியிருக்கிறேன் நான். அப்ப நான் எவ்வளவு ஆண்டவரை போட்டு நோண்டி இருப்பேன் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த மாதிரி அடி வாங்கிட்டு உட்காந்து இருக்கிற ஒரு ஆள் காயின். இப்போ இதை 2 விதமாக பார்க்கலாம். 2 விதமாக பார்ப்பதற்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டு. என்னன்னா, ஒருத்தன் வாங்கின அடியை மனசுலயே வச்சுக்கிட்டு என்ன நீ அடிச்சிட்டியான்னு சொல்லிட்டு ரோட்ல போறப்போ வாதியாரோட சட்டையில சேர்த்த வாரி வீசிட்டு ஒரே ஓட்டமா ஓடி போயிடும் பின்னாடி இருந்து. அந்த ஆள் திரும்பி பார்க்கறதுக்குள்ள இவன் எஸ்கேப். யார் அடிச்சானே தெரியாது. ஏன்னா இந்த ஆளுக்கு இதே வேலை தானே. போற வர பசங்களை எல்லாம் போட்டு வெளுக்க வேண்டியது.
வாதியாருங்களை அப்படி வெளுத்ததுனால தான் நாங்களாம் இன்னைக்கு உருப்பிட்டுருக்குறோம். இன்னைக்கு வாதியாருங்கள் வெளுத்தா கேஸ் போட்டுறாங்க. அதுக்குன்னு நிறைய பேர், ஒரு சில வாதியாருங்க இருந்தானுங்க, எனக்கு என் தலையெழுத்துன்னு தான் சொல்லணும். போற வரப்பெல்லாம் என்ன அரைஞ்சுக்கிட்டே இருப்பான். என் மூஞ்சியே பிடிக்கல அந்த ஆளுக்கு. ஆட நல்ல மார்க் வாங்கினாலும் அடிப்பான், மார்க் வாங்கலனாலும் அடிப்பான், பேசலனாலும் அடிப்பான், பேசினாலும் அடிப்பான். அவனை சபிக்காத நாளே கிடையாது இப்போ வரைக்கும். எனக்கு அந்த ஆள் மட்டும் என் முன்னாடி வந்தான், ஒரு வழி ஆக்கிடும். நான் கிறிஸ்தவ மட்டும் ஏத்துக்கொள்ள அவனை ஒரு வழி ஆக்காம விட்டுருப்பேன், நான் விட்டுருக்க மாட்டேன். அந்த மாதிரி சில கிறுக்கு வாதியார்கள் இருக்கதான் செய்யறானுங்க. ஆனா நல்ல வாதியார்கள் தான் இன்னைக்கு ஏறலாம். வாதியார்கள்னாலே ஒரு தனி மரியாதை தான் எனக்கு எப்பவுமே. டீச்சர்ஸ் ஆர் த நெக்ஸ்ட் காட். அவங்கெல்லாம் கற்றுக் கொடுத்தது தான். சில பேர் வெளுத்ததெல்லாம் உண்மை, நல்ல வேணும் எனக்கு. வச்சு அறாரன்னு அரைஞ்சிருக்கிறாரு ஒருத்தர். சிதம்பரம்னு ஒரு வாதியார் இருந்தார், இங்கிலீஷ் வாதியார். அவர் ஒரு தடவை ஏதோ ஒன்று சொல்லி நான் ரொம்ப அதிகமாக சிரிச்சிட்டேன். நான் கிண்டல் பண்ணுற மாதிரி வெளியில் வச்சு, உங்கள் அப்பா வாதியாராக இருந்தால் இப்படி வாடா நான் சிரிப்பேன்னு சொல்லிட்டு வச்சு அறாரன்னு அரைஞ்சார். பழுத்துருச்சு அப்படியே கண்ணெல்லாம். அதுக்கப்புறம் நான் யாரையும் கிண்டல் பண்றதை நிறுத்திட்டேன் தெரியுங்களா. அவர் சொன்ன அந்த வாக்கியம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. உங்க அப்பா வாதியாரா அந்த இடத்துல நின்று இருந்தா நீ இப்படி சிரிச்சாடா உங்க அப்பாவை கிண்டல் பண்ணுவ அப்படின்னா, நான் ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து உனக்கு நான் கற்றுத்தரேன், நீ என்ன இப்படியாடா கிண்டல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வச்சு வாங்குவாங்கன்னு வாங்கி விட்டார். அன்னிலிருந்து வாதியார்களை பாக்குற கண்ணோட்டமே மாறிடுச்சு. ஏதோ எங்க அப்பாவே எனக்கு சொல்லித்தர மாதிரி ஒரு மரியாதை. நல்லது. அப்போ நான் கத்துக்கிட்டேன் சில பாடங்கள். ஆனா நல்ல வாதியார் அடிக்கிறப்போ நல்ல விதமா தான் அவங்க சொல்லி தர்றதுக்காக தான் அடிக்கிறாங்க. இந்த ஆண்டவர் எப்படிப்பட்ட வாதியார்? கண்டிப்பா நல்ல வாதியார், ஒரு இரக்கமுள்ள வாதியார், நல்ல வாதியார் தான். அப்ப நல்ல வாதியார்கிட்ட அடி வாங்கின காயின் என்னதான் பண்ணியிருக்கணும்? நல்ல விதமா தான் அவன் கத்துக்கிட்டு இருந்திருக்கணுங்கிற ஒரு யூகம். இரண்டு விதமான வேதப்பாரகர்கள் இங்கே உருவாகிறார்கள். ஒரு விதமான வேதப்பாரகர்கள் எப்படி பார்க்கறாங்கன்னு கேட்டா, வேத வல்லுநர்கள் எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, இவன் திருந்திட்டான், ஏன்னா ஆண்டவருடைய இரக்கத்தை அவன் பெற்றுக்கொண்டான் இல்லையா, அதனால அவன் மனசு மாறிடுச்சு. அதனால அவன் நல்லவனா மாறிட்டாங்க. காயின்னு பழைய மாதிரிலாம் இல்லைங்க. பழைய மாதிரிலாம் அவன் தண்ணியெல்லாம் அடிக்கிறது இல்லைங்க. இப்பெல்லாம் ரொம்ப நல்லவனா மாறிட்டான். அவன் நடை உட்டை பாவனை எல்லாமே வேற மாதிரி இருக்கு. பழைய மனுஷனா அவனை பார்க்காதீங்க. உலகம் பார்த்தீங்கன்னா நம்பவே நம்பாது. உலகமே அப்படிதான். நீங்க உலகத்துக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சீங்க, உங்க வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். கர்த்தருக்கு தெரியும் உங்க இருதயம், நீங்க உண்மையா இருக்கிறீங்களா. அதோட விட்டுருங்க. இவன் மாமா மச்சான், இவன் பக்கத்து வீட்டுக்காரன், இவன் எல்லாம் யாருமே எங்களை நம்பவே இல்லை. நம்ப வேண்டாம். அவன் நம்பி உங்களுக்கு என்ன ஆக போகுது? உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. அப்போ இன்னொரு குரூப் வேத வல்லுநர்கள் என்ன சொல்றான்னு கேட்டா, இவன் திருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவனோட வாழ்க்கை சரித்திரத்தை எடுத்து பார்த்து படிப்பீர்களானால் அவன் திருந்து யாசியர் புஸ்தகம் இதெல்லாம் அவர்கள் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறப்போ அவன் ஒரு வேட்டைக்காரனா மாறினா, இப்படியாக அவன் மிருகங்களை எல்லாம் கொன்னா, வேற என்னத்தை கொண்டு அவன் சாப்பிட முடியும்? அவன் நுழைஞ்சாச்சு. அப்புறம் எல்லாம் இறைச்சிகளை சாப்பிட தொடங்கி விட்டார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அங்கே நடந்தது. இதை வச்சு ஒருத்தன் ஜட்ஜ் பண்ண முடியும். ஏன்னா நீங்க இதெல்லாம் ரெஃபரன்ஸ் புக்குகளை பார்க்கறது நல்லதுதான். ஆனா வேதத்துல பார்ப்பீங்களானால் காயேன் அதுக்கப்புறம் பாவம் செய்தான் என்பதற்கு ஆதாரமே கிடையாது. அப்ப நம்ம வேதத்தின் பிரகாரம் தான் போகணும் இல்லைங்களா. அப்போ இந்த முதலாவது ரகத்தின் வல்லுநர்கள் ஜெயித்து விட்டார்கள் என்பதற்கு தான் பொருளாகும். ஆனா இங்க நான் நியாய கொடுக்கறதுக்கு இந்த பட்டிமன்றம் நடக்கல, நான் ஏதோ ஜட்ஜ் மாதிரி இல்லை. பட் நான் ஒரு பாசிட்டிவ் ஆங்கிள்லயே பார்க்கலான்னு நான் சொல்லுவேன். எப்படி பாசிட்டிவ் ஆங்கிள் பார்க்கலான்னு கேட்டா, காயின் திருந்திட்டான்ங்கிற ஆங்கிள் பார்க்கலாம். அப்போ காயின் திருந்திட்டு தன்னுடைய ஒரே குமாரன், இப்போ ஒரு மகன் இருக்கிறான், ஏனோக்குக்கு என்னதான் சொல்லி கொடுத்துருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? திஸ் இஸ் கால்ட் அஸ் பேரண்டல் கைடன்ஸ். ஒரு பெற்றோரா இருந்து நீங்க என்னத்தை சொல்லி தர முடியும் உங்க குழந்தைக்கு? அப்போ ஏனோக்குக்கு அவர் என்னதான் சொல்லி தந்திருப்பாருன்னு கேட்டா, ஏனோக்குக்கு தன்னுடைய குற்றங்களை எல்லாம் அவர் வெளிரங்கமாக, ஆதாம் ஏவாள் எப்படி தன்னுடைய பிள்ளைகள் காயினும் ஆபேலுக்கும் பல காரியங்கள் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்களோ, அதே போல காயினும் வெளிரங்கமாக பேசுகிறான். நான் இந்த பாவம்லாம் செஞ்சேன், ஆனா கூட ஆண்டவர் கிருபையா எனக்கு ஒரு அடையாளத்தை தந்து, எவன் என்னை தொட்டாலும் சரி அவன் மறித்தே போவான்னு சொல்லி எனக்கு கொடுத்தாரு. இந்த அன்பை நான் புரிஞ்சுக்கலப்பா, இந்த இறக்க குணத்தை நான் புரிஞ்சுக்கல, நான் அவருக்கு எதிராகவே போயிட்டேன், நான் பண்ண முட்டாள்தனத்தை நீ பண்ணிடவே பண்ணிடாத ராஜா, நல்ல பிள்ளையாரு,
கடவுளுக்கு பிரியமானதை நீ பண்ணு. அப்ப அவன் ஏனோக்கு கேட்டிருப்பான், கடவுளுக்கு பிரியமானதுன்னா என்ன அப்படின்னு கேட்டிருப்பான். இங்க பைபிளும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சர்ச்சும் கிடையாது, பாஸ்டரும் கிடையாது, இந்த மாதிரி யூடியூப் சேனலும் கிடையாது. அப்ப அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? அப்ப காயினுக்கு தெரிஞ்சதை ஏதோ அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்க அப்பா அம்மா சொல்லி எல்லாம் தந்திருப்பாங்கல்ல. கடவுளாகிய தேவன் இறங்கி வருவார், நாங்கள் பகலின் குளிர் நிழல்ல நாங்க உட்காந்தெல்லாம் பேசணும். என்னத்தை பேசுனீங்க? இந்த மிருகத்தை பாத்தியா, அந்த எலியை பாத்தியா, அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்தியா, என்ன பேசிருப்பாங்க? இல்ல, கர்த்தர் தன்னுடைய ஞானத்தை அங்க வெளிப்படுத்தியிருப்பார், பல ரகசியங்கள் அங்க கற்றுக் கொடுத்திருப்பார். அதெல்லாம் மறைக்கப்பட்டது. என்னதான் அவர் சொல்லி கொடுத்தாருங்கிறது அங்க மறைக்கப்பட்டது, யாருக்குமே தெரியாது. ஆனா என்னுடைய யூகம் என்னன்னு கேட்டா, வருங்காலங்களில் உலகம் எப்படியாக மாறுவதற்கு சாத்தியம், பாவம் என்கிற கான்செப்ட்னா என்ன, பிசாசை பத்தி பேசல, பாவத்தை குறித்து பேசியிருப்பார். ஏன்னா பிசாசை பத்தி பேசினா அங்க தெரிஞ்சு போயிருமே. இந்த ரூபத்துல ஒருத்தர் இருக்கா பாரு, ஒரு மிருகம், அதுதான் பிசாசு, சர்ப்பம், ஜாகிரதையாரு, சொல்லக்கூடாது. அதுதான் டீல் ஆண்டவருக்கும் பிசாசுக்கும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆனா பாவமானது உங்க வாழ்க்கையில் நுழைஞ்சதுன்னா என்ன ஆகும்லாம் சொல்லாமலாம் இருந்திருப்பார் ஆண்டவர், கண்டிப்பா சொல்லி தந்திருப்பார். ஒரு காரியத்தை அறிவுக்கு முன்பே நான் பேரழிவை அங்க அந்த இடத்துல அனுமதிப்பதில்லை. சுனாமி வருவதற்கு முன்பே பார்ப்பலானால் சின்ன எறும்புல இருந்து மீன்கள்ல இருந்து கால்நடைகள்ல இருந்து எல்லாமே மைக்ரேட் ஆகி போயிடுச்சுங்களாங்க. ஒண்ணுமே சாகலையாம், செத்ததெல்லாம் மனுஷன் தான். ஏன்னா ப்ராஃபசிஸ் வந்துச்சு, நிறைய தீர்க்க தரிசனங்கள் வந்துச்சு, எவனுமே எதையுமே கேட்கல, திருந்தவும் செய்யல. ஆண்டவர் இந்த கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய விபச்சார விடுதிகள் ஏகப்பட்டது, கடலோர பகுதிகள், தாய்லாந்து, இந்தோனேசியா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா இதே வேலை தான் அவனுக்கு. இங்கிருந்து பணக்கார பசங்க போய் அங்க என்ன பண்றானுங்க, கண்ட பெண்களோட அங்க உடலுறவு வைப்பது தான் அங்க வேலையை. அங்கிருந்து ஆரம்பிச்சதுங்க சுனாமியோட தொடக்க நிலையே பார்க்கலான்னு இந்தோனேசியா மையத்துல இருக்கு. அங்கிருந்து வச்சு தட்ட ஒரு ஆட்டுனாரு பாருங்க, லட்சக்கணக்கான ஜனம் செத்துது. டிசம்பர் 26 2004 வருடத்தில் அங்க பேரழிவானது நடந்தது. ஏன்னா ஆண்டவருடைய குரலுக்கு செவி சாய்க்கல, திருந்த மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். அப்போ வச்சு வெளுப்பாரு. இதெல்லாம் அவர் சொல்லி தந்திருப்பாரு கண்டிப்பாக. ஆண்டவராகிய தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பல காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். இதெல்லாம் காயின் கேட்டு திருந்தல, நம்பல. அவனுடைய நோக்கம் என்ன? எல்லாம் நான் வந்து பிசினஸ்ல நான் செழித்தவங்க இருக்கணும், சாப்பிடுவான், ஒரு மிருகத்தை போல இருப்பான், புதுசா ஏதாவது கண்டுபிடிப்பான், விவசாயத்துல நல்ல அறிவெல்லாம் இருந்துச்சு. அப்போ நீ அது மட்டும் பண்ணக்கூடாது ராஜா, இந்த மாதிரிலாம் நீ நல்ல காரியங்களை பண்ணும். உன்னோட சித்தப்பா ஒருத்தன் இருந்தான், அவன் பேர் வந்து ஆபேலு, நான் தான் அடிச்சு கொன்னேன், ரத்தத்தை சிந்தினேன், அநியாயமா செத்து போயிட்டான். அவன் சாவான்னு நினைச்சு நான் அடிக்கல, அவன் செத்த பிறகு எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை வரும்னு எனக்கு தெரியாம நான் அடிச்சிட்டேன். தெரியாம இல்ல, தெரிஞ்சுதான் அடிச்சேன். ஆனா நான் நம்பாம விசுவசிக்கல, இப்படி எனக்கு நடக்க கட்டுக்கதை யாரோ தாத்தா பாட்டி எழுதி வச்ச கதைன்னு இன்னைக்கு கேட்கிறோம். பைபிள் வாசிக்கிறப்போ யாருக்கோ நடந்தது மாதிரி தானே நம்ம வாசிக்கிறோம் பைபிளை. சொல்லுங்க, நானே அவ்வளோ அப்படிதான் வாசிச்சுட்டு இருந்தேன், பல ஆண்டுகள் அப்படிதான் வாசித்து கொண்டிருந்தேன். ஆனால் அதை ஒரு கட்டத்தில் நான் வந்து மாற்ற தொடங்கி விட்டேன். இல்லை அப்படி நான் பார்க்கணும், நம்ம அதை வந்து பர்சனலாக எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். காயின்னா காயின், நான் தான் அந்த காயின், நம்ம அப்படியே காயினா மாறிடுவேன். சவுல் ராஜானா நான் தான் அந்த சவுல் ராஜா, மோர்தகாய்னா நான் தான் அந்த மோர்தகாய், தானியல்னா நான் தான் அந்த தானியல், ஏசு கிறிஸ்துனா நான் தான் அந்த ஏசு கிறிஸ்து. ஏன் ஏசு கிறிஸ்துவா நீங்க? ஏசு கிறிஸ்துவே சொல்றாரு, என்னை காட்டிலும் அதிகமான காரியத்தை செய்வீர்கள். யோவான் 14:12 அவர் தானே எழுதி வச்சிருக்காரு. அப்ப நானே பவுல் அப்போஸ்தலரா நான் மாறி, அப்படி நீங்க டியூவல் பர்சனாலிட்டியா மாறி நீங்க பார்க்க தொடங்குங்க, வேற மாதிரி உங்களுக்கு நீங்க கத்துப்பீங்க. அப்படிதான் காயின் நீங்க தன்னுடைய மகனுடைய இருதயத்துல பல காரியங்களை புகுத்தி கொண்டே வருகிறார். அருமையான மென்டர்ஷிப் நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டா ஈனோக்கு குறித்து நம்ம அப்புறம் பார்த்துட்டு வரலாம், அவர் எப்படி நீதிமானா மாறினார்னு. ஆனா இங்க பேரண்டல் கைடன்ஸ் இப்ப நம்ம பாக்குறது வந்து காயினை பத்தி தான், ஈனோக்கை பத்தி இல்ல. ஈனோக்கை பத்தி நம்ம அப்புறம் பார்க்கலாம், அது போற இதுல வருகிற அதிகாரங்கள் எல்லாம் நம்ம பார்க்கலாம். காயின் வந்து என்ன பண்ணிருக்க நேர்ந்திடம், காயினுடைய மனைவி பார்ப்பில்லானால் அவங்களுக்கு அவ்வளவு அனுபவம் இல்லை. காயினுக்கு பல அனுபவம் உண்டு. நான் இவ்வளவு பண்ணி ஆண்டவராகிய தேவனை நான் அழிச்சு போடல, நான் வாழ்வதற்கு எனக்கு ஒரு தருணம் கொடுத்தாரு, என் மனைவி கொடுத்துருக்காரு, உன்னை கொடுத்துருக்கிறாரு. இப்போ அப்படின்னா என் ஆண்டவர் உன்னை நேசிக்கிறாரு தானே அர்த்தம். அவருடைய நேசத்தை நான் புரிஞ்சுக்காம அவருடைய மனதை நான் காயப்படுத்திட்டேனப்பா அப்படின்லாம் சொல்லி ரொம்ப வந்து மனக்கலங்கி ஒவ்வொரு நாளிலும் தன்னுடைய பிள்ளையிடம் கொட்டி தீர்த்திருப்பார். அதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஏனோக்குக்கு என்னதான் ஆயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆண்டவர் மேல வெறுப்பு வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? வெறுப்பு வந்திருந்தா அவன் நீதிமானா மாறி இருக்க மாட்டான்.
அவனும் இவனை விட பெரிய பாவியா மாறி இருப்பான், காயினை விட, இல்லைங்களா? ஆனா ஏனோக்கு நீதிமானாய் மாறினான். அந்த நீதிமானாய் மாறினதற்கு முதல் காரணம் காயின் தான். பல காரியங்களை தேவனை குறித்து அவன் இதை பாசிட்டிவ் ஆங்கிள் தான் நான் பார்க்குறேன். நெகட்டிவ் ஆங்கிள் பார்த்தா அது வேற மாதிரி இருக்கும், ஆனா அது கிளாஷ் ஆகும். நெகட்டிவ் ஆங்கிள் நீங்க பாருங்க, காயின் ஆண்டவரை பத்தி கண்டதெல்லாம் சொன்னான், அப்ப ஏனோக்கு ஒரு பிசாசதான் மாறி இருப்பான், கரெக்டுங்களா? அப்போ நீங்க இப்ப நம்ம விஷயத்துக்கு வரலாம். அப்ப நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்னத்தை சொல்லித்தரோம்? அனுபவங்கள் நிமித்தமாக சில காரியங்களை நாம் வெளிரங்கமாக பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும், சொல்லி தந்துதான் ஆக வேண்டும். ஐயோ அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க, மனசு கெட்டு போயிடும். நீங்க சொல்லலான்னு மனசு கெட்டு போயிடும். உலகத்துக்குள்ள போய் நீ அங்க போறீங்க, அங்க அவங்க கிளாஸ்ல இருக்கிற படிக்கிற பசங்க 4 பேர் செக்ஸ் புக்கு வச்சுட்டு இருப்பான். அதை பார்க்கக்கூடிய கியூரியாசிட்டி அவனுக்கு வரும். அதை பார்த்தா என்ன ஆகும்? அது ஒண்ணு. இப்ப நீங்க பல தவறுகள் பண்ணியிருப்பீங்க, எல்லாத்தையும் நீங்க வெளிரங்கமா சொல்ல வேண்டாம், ஆனா சிலதெல்லாம் சில காலகட்டங்களில் சொல்லிதான் ஆக வேண்டும். அப்ப அது சொல்றப்ப என்ன ஆகுன்னு கேட்டா 2 விஷயம். ஒண்ணு பார்ப்பில்லானால் இந்த தவறு செய்தால் இந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு பின்விளைவே வரும். இரண்டாவது, இந்த தவறு செய்யவில்லை என்றால் எங்க அப்பா அம்மா மாதிரி நானு அவஸ்தைக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டிய அவசியம் வராது என்கிற அந்த ஒரு விழிப்புணர்வு வந்துவிடும், அவேர்னஸ். இதைத்தான் இன்றைக்கு பெற்றோர்கள் பண்ணுவதில்லை. யூ காட் டு பி ஃப்ராங்க், யூ காட் டு பி ஹானஸ்ட் டு யுவர் சில்ட்ரன். எல்லாத்தையும் சொல்லணும்னு நான் சொல்லலைங்க. சில காரியங்களை சொல்ல முடியாத ரகசிய பாவமா இருக்கலாம், சரி அதை விட்டுருங்க. ஆனா அந்த ரகசிய பாவத்துக்குள் உங்க குழந்தை நுழைஞ்சிடக்கூடாதுங்கிற அக்கறை இருந்தால் வேதத்திலிருந்து நீங்க ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தாவது நீங்க சொல்லலாம். அதை நீங்களே பண்ணீங்கன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு சங்கூஜமா கூச்சமா இருந்துச்சுன்னா பரவாயில்ல, அந்த பேருக்கு பதிலாக வேற பேரை போட்டுருங்க, போட்டுட்டு சொல்லுங்க. வேதத்தை அதுக்கு தான் கற்றுக் கொடுக்கணும். நிறைய பேர் பாருங்க, குழந்தைக்கு பழைய ஏற்பாடுலாம் படிச்சு காட்டக்கூடாதுங்க, கெட்டு போயிடும் அப்படின்னு. நீங்க படிச்சு காட்டலன்னா தான் அது கெட்டு போகும். கெட்டு போன உலகத்தில் இருக்கிறவன் கெடுவதற்கு இன்னொரு சந்தர்ப்பம் தேவையில்லையே, அதுவே சந்தர்ப்பம் தான். இந்த உலகமே ஒரு சந்தர்ப்பம் தான் கெட்டு போவதற்கு. அதுதான் தவறு. சிஸ்டமேட்டிக்கா பைபிளை படிச்சு சொல்லி கொடுங்க. இன்னைக்கு அதுதான் ஏனோக்குக்கு தன்னுடைய தகப்பன் செய்து கொடுத்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். இந்த நாளில் கர்த்தர் உங்களை நடத்தட்டும். உங்களோட பிள்ளைகளோட அதிகமாக நேரம் செலவு செய்யுங்க. வேதத்தின் நிமித்தமாக, அதாவது வேதத்தை படித்து அவர்களோட சேர்ந்து மெடிடேட் பண்ணுவது ஒன்றா இருந்தாலும், வேதம் இல்லாமலும் நீங்க நிறைய காரியங்களை பிராக்டிக்கலா சொல்லி தரணும். அது முக்கியம். இயேசு கிறிஸ்துவுக்கு தச்சன் தொழிலை கற்றுக் கொடுத்தது யோசேப்பு. ஏன் ஒரு கட்டத்தில் நான் மறிச்சு போயிட்டேன்னா நீ எப்படிப்பா பொழைப்ப, உனக்கு இந்த தொழில் தெரிய வேண்டாமா அப்படிங்கிற. அவர் உயிரோட தான் இருக்கார், அப்ப நல்லா தான் இருக்காரு. ஆனா அவர் கற்றுக் கொடுத்தது தான் அவருடைய குடும்பத்தை காப்பாத்துச்சு. ஒரு கட்டத்துல அவர் அந்த தச்சன் தொழில் செய்துதான் தன்னுடைய குடும்பத்தையே காப்பாத்தினார். அப்ப எல்லாம் சிறு பிள்ளைகளா இருந்தது அவருடைய தம்பி தங்கைகள்லாம். அட்லீஸ்ட் 7 குழந்தைங்க இருந்திருக்கிறோன்னு சொல்றாங்க வேத வல்லுநர்கள், யோசேப்புக்கும் மரியாளுக்கும். இயேசு பிறந்ததுக்கு பின்பே பிறந்த குழந்தைகள். சரிங்களா? அப்போ இந்த நேரங்கள் எல்லாம் நீங்க உங்களுடைய பிள்ளைகளோட நீங்க செலவு செய்கிறப்போ ஏனோக்கை போல நீதிமான்களாக தான் உங்க குழந்தை வளரும். பாவ அணுக்கள் அந்த குழந்தையோட ரத்தத்தில் இருந்தாலும் அவர்கள் பாவியாய் மாறுவதில்லை. அந்த இரத்த அணுக்கள் இருக்கக்கூடிய பாவத்திற்கு எதிர்த்து நிற்கக்கூடிய நீதிமான்களாய் மாறிவிடுவார்கள் என்று சொல்லி நாம் இந்த அத்தியாயத்தை நிறைவேற்றுவோம். சிரங்களை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காய் நன்றி. காயின் எப்படி ஒரு நல்ல தகப்பனா இருந்து தன்னுடைய குமாரனை அவன் வழி நடத்தினானோ, அதே போல எங்களையும் ஆண்டவரே நல்ல தகப்பன்லாம் நல்ல தாயார்களாகவும் நீங்க மாற்றி நல்ல பெற்றோர்களாய் நாங்கள் குழந்தைங்களுக்கு வேதத்திலிருந்து நாங்கள் காரியங்களை சொல்லி தந்து வழி நடத்த எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அதை செய்கிறப்போ ஆட்டோமேட்டிக் நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லாத்தையும் பாருங்க. ஆங்கிலம் எல்லாம் தெரியாதவங்க யாருமே கிடையாது. ஆங்கிலத்தில் ஏகப்பட்ட வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கு, பாடல்கள் ரிலீஸ் பண்றோம், இந்த மாதிரி பல காரியங்கள். ஸோ பி பார்ட் ஆஃப் அவர் சேனல் ப்ரோக்ராம். இன்ட்ரெஸ்டிங்காக தான் பண்ணுவோம். எது உங்களை போர் அடிச்சு தூங்க வைக்க மாட்டோம். கவலையே பட. தூக்கத்தில் இருக்கிறவங்க எழுப்பக்கூடிய மெசேஜ்கள் தான் இந்த சேனல் இருக்கு, எனக்கு தெரியும். ஆண்டவராகிய தேவன் எங்களுக்கு இந்த தரிசனத்தை தந்திருக்கார். இந்த தரிசனத்தோட நீங்களும் சேர்ந்து வாங்க, உங்களுக்கு நல்லது. அப்போ
தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த சேனல் டீட்டெயில் ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் அழைத்து வாருங்கள். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு ஒரு தருணமா இது மாறிவிடும். இந்த உலகத்தின் ரட்சிப்புக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உலகத்துல ஊழியக்காரங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எனக்காகவும் எங்களுடைய ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதுதான் எபேசியர் 6:18 கொலோசியர் 4:3 சொல்லுகிறது. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தால் தேவனிடம் மட்டும் கடந்து செல்லுங்கள். இந்த அக்காட்ட, அந்த அண்ணங்கிட்ட, இந்த தீர்க்கதரிசி கிட்டன்னு போய் லைன்ல நேரத்தை வீணாக்காதீங்க. நேரங்கிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேத்திக்கு இருந்தவங்க இன்னைக்கு இல்லை. உண்மையாலுமே நேத்திக்கு இரவுல ஒருத்தர்கிட்ட பேசுறோம், 2 மணி நேரம் கழிச்சு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டார். நல்லா தெரிஞ்சவனா, அறிமுகமானவர். நாளைக்கு ஃபியூனரல் போறோம், 2 மனைவியாரும் போறோம். இன்னும் அந்த ஷாக்ல இருந்து வெளியிலே வரல. அதனால கிடைக்கிற நேரத்தை வீண் பண்ணாதீங்க. ஆண்டவரிடம் போய் சென்று மன்றாடுங்க. உடனே சுவிட்ச் போட்டோன்னா லைட் எறிகிற மாதிரி பதிலே கிடைக்கல, அதனாலதான் நான் தீர்க்கதரிசிக்கிட்ட போய் என்ன சொல்றாருன்னு பார்க்கலான்ட்டு போறேன் அப்படின்னு போனீங்கனாலும் அங்க தீர்க்கதரிசி, அவர் உண்மை உள்ள தீர்க்கதரிசியா இருந்தார், அவர்கிட்ட பேசுறது யார் தான்? ஆண்டவர். உங்ககிட்ட பேசாத ஆண்டவர் அவர் மூலமா என்னத்தை தான் பண்ணுவார்? பேச மாட்டார். பதிலாம் கிடையாது. போய் விசுவாசத்துல ஜெபம் செய்யடான்னு அவரை திருப்பி உங்களை துரத்தி விடணும். நம்ம எல்லாம் தீர்க்கதரிசி தாங்க. வேதம் தீர்க்க தரிசன புஸ்தகம். இதை கையில எடுத்தவன் தீர்க்கதரிசி தான். விசுவாசிக்கிறவனுக்கு தீர்க்க தரிசனம் தான். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாம் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.